வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மொபைல் குருஜி. நான் உங்கள் நண்பன் ராவ். இப்போ சமீப காலமாக ரியல்மி தரப்புலேருந்து ஒரு 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபோன்ஸ் எல்லாமே நல்ல வரவேற்பை அடைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போது ரியல்மி தரப்புலேருந்து இன்னொரு ஃபோனை கூடிய சீக்கிரமே இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன ஃபோன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரியல்மி தரப்புலேருந்து சமீபமாக லான்ச் பண்ண ரியல்மி எக்ஸ் நல்ல வரவேற்பு அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஃபோன் இருந்தாலும், அதாவது ஒரு 15,000 ரூபாய்க்கு உட்பட்ட அந்த ஃபோனில் பாப்அப் செல்ஃபி கேமராவோட மேலும் பேக்கில் ரொம்பவே ஸ்டைலிஷான பேக்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஃபோன் கொஞ்சம் நல்லாவே பிக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ கூடிய சீக்கிரம் இந்தியாவில் இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. அதாவது ரியல்மி எக்ஸோட அடுத்த வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இது ரியல்மி XT அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் லான்ச் பண்ணுறாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6.4 இன்ச்சஸ் வரைக்கும் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே இவங்க கொடுக்குறாங்க. மேலும் இதோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் அப்படின்னா 1080x2340 பிக்சல்ஸில் இது இருக்குது. மேலும் இது ஒரு வாட்டர் ட்ராப் டிஸ்பிளே. மேலும் இதோட டிஸ்பிளே ரேஷியோ அப்படின்னு பார்த்தா 19:5:9 அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இது கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தா 9.0 கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட கஸ்டமைஸ் OS என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கலர் OS 6 தான் இவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ஃபேஸ் அன்லாக் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட சிப்செட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Qualcomm Snapdragon 712 யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இதோட CPU அப்படின்னு பார்த்தோன்னா 2.3 GHz ப்ராசஸர் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் Adreno 616 GPU இருக்குது. இது ஒரு டியூவல் சிம் கொண்ட இந்த ஃபோன் டியூவல் வோல்ட்டையும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதோட ரேம் அப்படின்னு பார்த்தோன்னா 6GB தான் இவங்களுடைய ஸ்டார்டிங்காகவே இருக்குது. 6GB அண்ட் 8GB 2 மாடலில் இவங்க கொடுக்குறாங்க. இதற்கான இன்டர்னல் மெமரி அப்படின்னு பார்த்தோன்னா 6GB ரேமுக்கு 64GBயும் 8GB ரேமுக்கு 128GB இன்டர்னல் மெமரியும் இவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் இதற்கான எக்ஸ்பேண்டபிள் மெமரி அப்படின்னு பார்த்தோன்னா 256GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். இதோட கேமரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் அவங்க 3 கேமராவில் தான் ரியல்மி எக்ஸை லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த வகையில் இப்போது இந்த ரியல்மி XTயில் பொறுத்த வரைக்கும் இவங்க குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 64 MB கேமரா இதில் கொடுக்குறாங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது அதிகப்படியான கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா 48 மட்டும்தான் அதிகப்படியாக இருந்தது. ஆனால் இவங்க இதில் 64 மெகாபிக்சல் கேமராவை ஃபர்ஸ்ட் டைம் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் மெயின் கேமரா 64 MBயும், அதற்கு அடுத்து இரண்டாவது கேமரா 8 மெகாபிக்சலும், மூன்றாவது 2 மெகாபிக்சலும், நான்காவதாக 2 மெகாபிக்சலும் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க 16GB மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க 5 கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் 3.5mm ஜாக் இதில் இருக்குது. இதோட USB டைப் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க டைப் C கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட கலர் என்னெல்லாம் வருது அப்படின்னா க்ரீன், ஒயிட் மற்றும் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 3 கலரில் வருது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 4050 mAh பேட்டரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய கேமரா, இது டிஸ்பிளே, இது எல்லாமே கொடுத்துட்டு இவங்க பேட்டரியில் கொஞ்சம் குறை வச்சுருக்க மாதிரியே எனக்கு தோணுது. காரணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸில் அதிகப்படியான யூஸ் பண்ணுறது எதில் அப்படின்னா நம்ம கேம்ஸ் விளாடுவோம், ரெண்டாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ், இது தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது 4000 mAh பேட்டரி ஒரு நாளைக்கு வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். மேலும் இதோட குயிக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 20 watts VOOC ஃப்ளாஷ் சார்ஜ் 3.0 இவங்க கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 6GB ரேம் 64GB ரோமுக்கு 20,000 ரூபாயும், 8GB ரேம் மற்றும் 128GB இன்டர்னல் மெமரிக்கு 25,000 ரூபாயும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆன பிறகு இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.